வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி நம்ம பார்க்குற இந்த எபிசோடு வந்து ரொம்ப முக்கியமான எபிசோட். என்னன்னு கேட்டேன்னா, நம்ம இன்றைக்கி ஒரு கஷாயம் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கோவிட் இதுக்கோசரம் நிறைய பேர் டிஃப்ரெண்ட்டாக கஷாயம் நிறைய பேர் பண்ணி போட்டிருக்கலாம். இது என்னுடைய ஸ்டைலில் நான் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்ச வாழ்க்கெல்லாம் உடம்பு சரியில்லாத இது மாதிரி கோவிட்னால கஷ்டப்பட்ட போது ஏதான ஹோம் ரெமெடி சொல்லுங்க மாமி அப்படின்னு சொல்லி கேட்டபோது நான் இந்த கஷாயத்தை பண்ணி அவளுக்கெல்லாம் கொடுத்தேன். அட் த சேம் டைம் அவளுக்கு சில பேருக்கு நான் ரெசிபியும் சொன்னேன். அவள் பண்ணி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வந்து இதில் கொஞ்சம் சமாதானமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னான். அதாவது இது க்யூர் அப்படின்னு கேட்டேன்னா க்யூர் நிச்சயமாக இது இல்லை. பட் இது வந்து கொஞ்சம் இந்த மார்ஷளி இதெல்லாத்துக்கும் கொஞ்சம் வந்து ஆஸ்வாசப்படுத்தும். உங்களுக்கு வந்து அந்த கருன்னு இழுக்கிற இதெல்லாம் இல்லாத கொஞ்சம் நல்லபடியாக இதாக இருக்கும். அட் த சேம் டைம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உடம்பு வந்து உஷ்ணமாக வச்சுக்கிறதுக்கு இதாக இருக்கும். ஏன்னா இந்த சமயத்தில் வந்து தணுப்பு ஆகிடக்கூடாது. தணுப்புனா குளிர்ச்சி ஆகிடக்கூடாது உடம்பு. ஸோ அதனால் இதில் நம்ம போட போகிறது எல்லாமே மிளகு, இஞ்சி, அந்த மாதிரி சித்தரத்தை, சுக்கு, அந்த மாதிரி எல்லாமே காரமான இதெல்லாம் தான் போட்டு இந்த கஷாயத்தை பண்ண போகிறோம். ஸோ வெத்தலை இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். இந்த வெத்தலை எல்லாமே உங்களுக்கு தெரியும், கபத்தெல்லாம் இருக்கக்கூடியது. இதெல்லாத்தையுமே தாண்டி இன்னொன்று நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். எல்லோரும் ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம ஆற்றுக்குள்ளே தான் இருக்கோம், எங்கேயுமே வெளியில் போகிறதில்ல அப்படின்னா கூட இப்போ வந்திருக்கிற இந்த வேரியண்ட் இது எப்படி இருந்தாலும் வந்துடுறது. எனக்கு தெரிஞ்சவா நிறைய பேர் இதில் மாட்டின்ட்டுருக்கா, கஷ்டப்பட்டா எல்லாருமே. ஆனால் என்ன சொல்கிறேன்னா, நம்ம இதெல்லாம் சாப்பிட்றோம், கபசுர குடிநீர் குடிக்கிறோம். கபசுர குடிநீரும் ஒரு நாளைக்கு 30 ml குடிக்கலாம் அப்படிங்கிறா. 2 வேளைக்கு 30 ml ஆல்டர்னேட் டேஸ் சாப்பிட்லாம். நீங்கள் தினம் குடிக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படிங்கிறச்சு நம்ம இதெல்லாம் பண்ணியுமே வருது அப்படின்னா நமக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் தயவு செஞ்சு டாக்டர்கிட்ட பேசுங்கோ. டாக்டர் என்ன அட்வைஸ் பண்ணுறாளோ அதை நீங்கள் கேட்டு அது பிரகாரம் மருந்து மாத்திரை எல்லாமும் எடுத்துட்டு கூடவே இந்த கஷாயம், அதுக்கப்புறம் இன்னொரு இம்யூனிட்டி பூஸ்ட் மில்க் ஒன்று ரெடி பண்ணி தரேன், அதையும் நீங்கள் பார்த்துட்டு இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தாலே நன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஆஸ்வாசமாக இருக்கும். உடம்பும் கொஞ்சம் வந்து புத்துணர்ச்சியாக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் நோய் எதிர்ப்பு சக்தியும் கொஞ்சம் நிறையா இதுவாக இருக்கும். ஸோ இது உங்கள் எல்லாருக்கும் நிச்சயமாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யாருக்கும் வர வேண்டாம். அதையும் தாண்டி வந்துடுத்துனா நம்ம டாக்டரோட இதோடு நம்ம இதை எப்படியாவது க்யூர் பண்ணி நம்ம இதுலேருந்து வெளியில் வந்துடணும். ஸோ நம்ம ஓமத்தை பற்றிலாம் கூட நடுப்புற எல்லோரும் சொல்லியிருந்தா, ஓமம் வந்து ஆக்சிஜனோட இதை ஏற்றுறதுன்னு சொல்லிவிட்டு, அது மாதிரி ஓமம்லாம் நிறைய சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க. அதனால் இது நம்ம ஒன்று ஒன்றா பண்ணிகிட்டே இருக்கிறச்சு உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்றது, என்னெல்லாம் இதில் பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிறதையும் நான் சொல்கிறேன். இப்போ நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம். முதல்ல ஒரு 1/2 லிட்டர் கிட்ட தண்ணி விட்டுருக்கேன். உங்கள் சௌகரியம், எத்தனை பேர் இருக்கேளோ எவ்வளோ பேருக்கு வேணுமோ என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கோங்க. இது என்னென்னு கேட்டீங்கன்னா, மிளகு நல்லா ஜஸ்ட்டு வெறும் இலுப்பச்சட்டியில் போட்டு வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஒரு 3/4 டீஸ்பூன் கிட்ட மிளகு பொடி போடுறேன். வரளி மஞ்சள் வாங்கி பொடி பண்ணிக்க முடியும்னா பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படி சொன்னால் வரளி மஞ்சளை வந்து ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு குழவி குட்டி கல் இருக்கும் இல்லையா, ஆற்றுல நெசுக்கிற கல், அதால் நெசுக்கிட்டு கூட நீங்கள் வரளி மஞ்சள் அப்படியே போட்டுடலாம். நான் வந்து எப்பயுமே மிஷினில் கொடுத்து அரைச்சி வாங்கி வச்சுப்பேன் நான். அந்த பொடி தான் நான் இப்போ போட போகிறேன். இது ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட போடுறேன். இது என்னென்னு கேட்டீங்கன்னா, இஞ்சி நல்லா ஒரு 2 டீஸ்பூன் கிட்ட போட்டுருங்கோ. இது ஓமம், இது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அதுவும் போடுறேன். என்னென்னு கேட்டீங்கன்னா, வெத்தலை, எந்த வெத்தலை கிடச்சாலும் ஓகே. இதுதான் அதுதான் இல்லை, கும்போண வெத்தலை கிடச்சாலும் சரி, வெள்ளை வெத்தலை கிடச்சாலும் சரி, வெத்தலை கொஞ்சம் ஒரு 5-6 வெத்தலை எடுத்து இது மாதிரி பிச்சு இதில் போட்டுருங்க. இது என்னென்னு கேட்டீங்கன்னா, அதிமதுரம்னு பேர். இந்த அதிமதுரம் வந்து ஒரு கட்டை மாதிரி இருக்கும், நீளமாக நாட்டு மருந்து கடையிலலாம் கிடைக்கும். அதை வாங்கி நம்ம பவுடர் பண்ணுறதுங்கிறது கஷ்டம். அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த அதிமதுர பவுடரே வாங்கிக்கோங்க, நாட்டு மருந்து கடையிலலாம் கிடைக்கும்.
அதாவது கொஞ்சம் வந்து கசப்பு இருக்கும், கொஞ்சம் காரம் இருக்கும். இதெல்லாம் மருந்து. ஸோ ஔஷதம் அப்படிங்கிறச்சே வாய்க்கு ருசியாக தான் இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. இதை வந்து நம்மளுடைய நமக்கு இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுறது அப்படின்ற இதில் நம்ம இதை கண்டிப்பாக இதை எடுத்துக்க தான் வேணும் எல்லோரும். இந்த அதிமதுரம் ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட போடுறேன். இதெல்லாம் நான் ஒரு 1/2 லிட்டர் தண்ணிக்கு தான் போடுறேன். இது என்னென்னு கேட்டேன்னா பனங்கல்கண்டு இந்த மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு. இந்த பனங்கல்கண்டி இதில் சேர்த்து போட்டு கொதிக்க விட்டுருங்க. ஸோ நிச்சயமாக எல்லோரும் இந்த ஒரு பாத்திரத்தில் வெந்நீர் வச்சு அதை நல்லா திளைக்க விட்டு அது வேடு பிடிங்கோ. அதில் வந்து ஏதாவது நீலகிரி தைலம் ஏதாவது போட்டு நல்லா போர்வையால் மூடி வேடு பிடிங்கோ. வேடு பிடிக்கிறதுனால வந்து உங்களுக்கு மூக்குக்குள்ளேயும் தொண்டைக்குள்ளேயும், அதாவது ஃபஸ்ட்டு மூக்கால் இழுத்துட்டு அப்புறம் வாயால் மூச்சு விடுங்கோ, அப்புறம் வாயால் இழுத்துட்டு மூக்கால் எக்ஸேல் பண்ணுங்க. அந்த மாதிரி பண்ணினீங்கன்னா தொண்டையில் மூக்கில் இருக்கிற இந்த கோவிடோட இதெல்லாம் போகும் அப்படின்னு சொல்லுவாள். ஸோ எல்லா டாக்டர்ஸும் அதை ஸ்டீம் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியமாக சொல்லின்னு இருக்கா. ஸோ அதுவும் கண்டிப்பாக எல்லோரும் காத்தால ஒரு தடவை சாயங்காலம் ஒரு தடவை பண்ணினீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். இது நல்லா ஒரு 5 மினிட்ஸ் இது கொதித்து கொஞ்சம் குறையட்டும். இதில் வந்து எலுமிச்சைப்பழம் சாராக விடக்கூடாது. எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி அப்படியே போட்டுடுங்க. ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எலுமிச்சம்பழம் விட்டமின் சி இருக்கிறது கண்டிப்பாக தேவை இந்த சமயத்தில். ஆனால் எலுமிச்சம்பழம் சாறு வந்து உங்களுக்கு வீசிங் இருக்கிற வாழ்க்கெலாம் வீசிங் கொண்டு வரும். அதனால் வந்து நம்ம அப்படியே இதில் போட்டு கொதிக்க விட்டுடலாம். இந்த மாதிரி 2 சின்ன பீஸ் எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. இது கொதிக்கிற தண்ணியில் அதையும் போட்டுருங்க. அதோடு சேர்ந்து கொதிக்கட்டும். நம்மளுக்கு தெரியாதது இல்லை, நம்மளுக்கு தான் முன்னாடியே மஞ்சப்பொடி பற்றி நன்னா தெரியும், அண்ட் மிளகை பற்றி நன்னா தெரியும். இதை வந்து இப்போது வந்து வெளிநாட்டில் இருக்கிறவா சொல்லி நம்ம கேட்டுக்கிற மாதிரியெல்லாம் நம்ம கிடையாது. நம்மளுடைய இது மஞ்சப்பொடி மிளகு எல்லாமே. ஸோ அதிலெல்லாம் இல்லாத மருத்துவ குணம் வேறு எதுலேயுமே இல்லை கண்டிப்பாக. இது நன்னா இந்த மாதிரி கொதிச்சுடுத்து ஒரு 5 மினிட்ஸாக ஆறின அப்புறமா ஒத்துத்தரும் ஒரு 50 ml அதை எடுத்துட்டேனாலே போகும். ஜாஸ்தி குடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 50 ml கொஞ்சம் காரசாரமாக இருக்கும். அதை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் இந்த 50 ml ஔஷதம், திருப்பி சொல்கிறேன், மருந்து ஔஷதம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுடுங்கோ ப்ளீஸ். கொஞ்சம் வெதுன்னு இருக்கிற மாதிரி குடிங்கோ. ரொம்ப அது வந்து பச்சை தண்ணியாக ஆறி போயிடுத்துனாலும் இதில் வந்து ஒன்றும் சுகமே இருக்காது. கொஞ்சம் குடிக்கிற சூடில் இருக்கிறதே அதை குடிச்சிடுங்க. ஸோ இது ரெடி ஆகிடுத்து. அடுப்பை அணைச்சிடுறேன். கஷாயம் பார்த்தேன்னா இப்படி இருக்கும். இதை அப்படியே மூடி வச்சுருங்கோ. இதோட சாரெல்லாம், அதாவது இதில் இருக்கிற எல்லா மெடிசினல் இதுவும் உள்ளுக்குள்ளே இந்த கஷாயத்தில் இறங்கிக்கிட்டோம். இப்போ இதை வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு இதை வடிகட்டி எடுத்து வச்சுன்னு சாப்பிட்லாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, ராத்திரி படுத்துக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த பாலை ஒரு வார்ம் மில்காக கண்டிப்பாக எல்லோரும் எடுத்துக்கோங்க. இதுவும் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு ராத்திரி வேளையில் புகஞ்சு இரும்பாமல் அண்ட் கொஞ்சம் வந்து இரும்பல்னால் மாற வலிச்சு நிறைய பேர் கஷ்டப்படுவா. அதெல்லாம் இல்லாத கொஞ்சம் நிம்மதியாக நன்னா தூக்கம் வரும். எப்பயுமே பாலே வந்து ராத்திரி வேளையில் சாப்பிட்டேன்னா கொஞ்சம் நிம்மதியாக தூக்கம் வரும்பா. இந்த பால் வந்து நிச்சயமாக அது இன்னுமே ஒரு படி மேலே போய் கொஞ்சம் எந்த விதமான தொந்தரவும் இல்லாமல் நீங்கள்லாம் நிம்மதியாக தூங்க முடியும். ஸோ இந்த பால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பால் காஞ்சுன்னு இருக்கு. இதுலேயுமே ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்டக்க மிளகு பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, இது ஏலக்காய் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன், இது என்னென்னு கேட்டேன்னா சுக்கு பொடி, இது ஒரு 1/4 டீஸ்பூன். இது மாதிரி இது சித்தரத்தை பொடி. சித்தரத்தையும் வந்து நீளமாக கட்டையாக இருக்கும். அதை வந்து நீங்கள் மிக்சியில் பொடி பண்ணி சலிக்கிறதெல்லாம் கஷ்டமாக இருக்கும். சித்தரத்தை பொடினே கடையிலலாம் கிடைக்கிறது, ஆர்கானிக் ஷாப்லேயும் இருக்குது, நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும். எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். இதுவும் ஒரு 1/4 டீஸ்பூன் சித்தரத்தை பொடி போடுறேன். எனக்கு ரொம்ப நல்லா குழந்தைலாம் இருக்கிறதெல்லாம் எங்கள் பாட்டி பண்ணுறது ஞாபகம் வருது. சித்திரத்தை இருக்குது பார்த்தீங்களா, நான் சொன்ன மாதிரி அதை வாங்கி நல்லா நெசுக்கிட்டு
தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை மட்டும் தனியாக ஒரு கஷாயமாக எடுத்து வச்சுப்பா. அப்புறம் இந்த பாலை இந்த மாதிரி காய்ச்சி அதில் வந்து இந்த சித்திரத்தை கஷாயத்தை விட்டு தேனை விட்டு கலந்து தருவாள். இரும்பல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறச்செல்லாம். ஸோ சித்திரத்தை வந்து அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப உடம்புக்கு என்ன சொல்கிறது, உங்களுக்கு இது சளி, மார்சளி அண்ட் அந்த வீசிங் இருக்கிற வாழ்க்கை இதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த சித்திரத்தை. கண்டிப்பாக சித்திரத்தையும் யூஸ் பண்ணுங்க. பால் பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்கிறது, பொங்கி வந்துடுத்து. இதில் நான் எதுவுமே போடலை. நான் வந்து குடிக்கிறதுக்கு முன்னாடி தேனை விட்டு கொடுத்துடலான்னு இருக்கேன். உங்களுக்கு தேன் வேண்டாம் அப்படின்னு சொன்னேன்னா நீங்கள் வந்து அதே மாதிரி பனங்கல்கண்டே போடுறதுனாலும் போட்டுக்கோங்க. அப்படி இல்லையா நீங்கள் சர்க்கரை போட்டுக்கிறேன்னா போட்டுக்கோங்க. பட் கூடிய மட்டும் வெள்ளை சர்க்கரை போட்டுக்காத, அதாவது ஒயிட் சுகர் போட்டுக்காமல் இருந்தேன்னா கொஞ்சம் அது கஷ்டம் இல்லாமல் இருக்கும். ஏன்னா ஒயிட் சுகர் வந்து இன்னும் கொஞ்சம் தொண்டையை ட்ரபிள் பண்ணோம், அதுக்கப்புறம் திருப்பி இரும்ப ஆரம்பிக்கும். அதுக்கு வந்து தேன் ரொம்ப ரொம்ப நல்லது. நல்லா ஒரு டம்ளர் பால் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் 1 டீஸ்பூன் 1.5 டீஸ்பூன் வரைக்கும் தேனை விட்டு கலந்து நீங்கள் சாப்பிட்றலாம். பார்த்தீங்கன்னா எல்லாத்தோடையும் சேர்ந்து இந்த பால் நல்லா கொதிச்சுடுத்து. இங்கே நல்ல வாசனையாக இருக்குது எங்களுக்கே. இந்த சித்திரத்தை பொடி, சுக்கு பொடி, ஏலக்காய் பொடி, மஞ்சள் பொடி எல்லா வாசனையுமா சேர்ந்து ஒரு நல்ல ஒரு பாலோடு சேர்ந்து கொதிக்கிறதே ஒரு நல்ல ஒரு வாசனையாக இருக்குது. ஸோ இந்த பாலும் ரெடி ஆகிடுத்து. அடுப்பை அனுப்பிச்சுடுறேன். ரொம்ப நாள் கொதிக்க விடணும் அப்படின்னுலாம் அவசியம் இல்லை. ஜஸ்ட் எல்லாமே சேர்ந்து ஒரு 5 மினிட்ஸ் இருந்தாலே போதும். இதெல்லாம் தட்டு போட்டு மூடி வச்சுட்டு கொஞ்சம் நாழி ஆறுனதுக்கு அப்புறமா தேனை விட்டு கலந்து இது பண்ணலாம். நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். கண்டிப்பாக இந்த நோய் யாருக்கும், ஏன்னா இந்த தடவை அதுவும் செகண்ட் இதில் வந்துட்டு ரொம்ப நிறைய காதில் விழுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது கேட்குறதுக்கே. ஸோ யாருக்கும் இது பெரிய பாதிப்பை கொடுக்கக்கூடாதுன்னு நம்ம அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிப்போம். அப்படியே அதை தாண்டி நமக்கு வரணுன்ற இது இருந்து வந்துடுத்துன்னா தயவு செஞ்சு டாக்டரோட அட்வைஸ் பிரகாரம் நீங்கள் இது பண்ணிக்கோங்க. நம்மளே கை வைத்தியமாக நம்மளே பண்ணிக்கலாம், நமக்கு தெரிஞ்ச மருந்து மாத்திரையே நம்ம சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பண்ணாதீங்க ப்ளீஸ். தயவு செஞ்சு டாக்டர்கிட்ட என்ன பண்ணணும் என்னன்னு கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவள் கொடுக்குற மருந்து மாத்திரையெல்லாம் சாப்பிட்டுட்டு உங்கள் எல்லாரையும் குணப்படுத்திட்டு எல்லோரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்கணும்னு நானும் அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.